வணக்கம். பாருங்க, செடி கொடி இலைகள் எல்லாம், அதாவது ஒரு மரம் ஒரு செடி ஆகட்டும், தன்னை முழுமையாக மற்றவர்களுக்கு பயனை தரக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் தானே அது. பாருங்க, நான் ஒரு முறை கூட ஒரு சின்ன பாடல் சித்தர் வழியில் இருக்கு. ஊடெல்லாம் நரும் பொய்கை நீன் வாவின் உள்ளெல்லாம் மலர் பூவின் பூவின் செழும் கீதம் மதுகர சொல்லெல்லாம் செழும் கீதம் நாடெல்லாம் நல்ல விளைவயல் அவ்வயல் நடுவே செஞ்சாலும் ஒரு பாடல், பெரிய பாடல். எளிமையா சொல்றோம் உங்களுக்கு. இந்த பாடல் என்னன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இயற்கை, மலை, நீர்வீழ்ச்சிகள், குளம், குளத்தினுள் மலர், மதுகர சொல், அதாவது அந்த வண்டினம், ரீங்காரமிடும் வண்டினம், இது போன்ற செடி கொடி பூ வேர் விதை பட்டை என்று பலவிதமான பயனை தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி எங்கு அதிகமாக புதிந்து கிடக்கிறது என்றால் நம் நாட்டில் தான். அந்த வகையில இப்ப என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை, ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் பாருங்களேன். ஐயா நான் போனையா, இது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்தா நான் பண்ணாலே எனக்கு நிறைய பணம் வந்திருக்கும், கடைசியில கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டி விற்கணுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்கிடெக்டா இருப்பாங்க. ஐயா நான் நல்லா வியாபாரம் பண்ண பெரும் செல்வாக்கா வந்தேன், திடீர்னு என்னவோ தெரியல, கட்டினதெல்லாம் நின்று போச்சு, வாங்கினதெல்லாம் நின்று போச்சு, தடையாயிடுச்சு, நடக்கல. ஒரு சிலர் நான் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைச்சது, நல்ல செல்வாக்கோட வந்தேன், இப்ப எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது ஒரு சிலர். காதலர்கள் நல்லா இருந்தது, அது கனியில பிரச்சனை ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரல, சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் இளைஞர்கள். இது போன்று அரசியல் துறையிலே தான் சாதிக்க வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தோடு எப்படியாவது பதவி கிடைக்க வேண்டும் என்று பதவிக்காக அலைந்து கொண்டும் திரிந்து கொண்டும் செலவு செய்து கொண்டும் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, கலைத்துறையிலே எனக்கு எத்தனை விதமான சாதனைகள் செய்யக்கூடிய பலமும் அறிவும் சிந்தனையும் அதற்கான உழைப்பும் அதற்கான அனைத்து வித்தைகளையும் தெரிந்தும் கூட என்னால் வெளியில் வர முடியவில்லை, எங்கு சென்று நான் வாய்ப்பினை கேட்டாலும் யாரும் எனக்கு கொடுக்கவில்லை என்ற வேதனை இருக்கு பாருங்க. அவங்களுக்கும் ஒரு அலுவலகத்துல தனக்கு உயர் பதவி வர வேண்டும், இந்த உயர் பதவி கிடைக்கவே இல்லை, அதுக்கான முயற்சிகள்ல போய் நான் ஈடுபட்டா தடுங்கல் வருது, எனக்கு அது செய்ய மாட்டாங்க. இப்படி எந்த காரியங்கள் எல்லாம் சித்தியாகாது இருக்கிறதோ அவர்களுக்கு பாருங்க மருத்துவ குணம் வேற. இப்ப பாருங்க, இந்த செடியில ஒரே ஒரு இதழ் எடுக்கிறேன், இது என்ன தெரியுமா, பவழமல்லி. நம்ம நிறைய என்ன சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இலைய பார்த்துக்குங்க நல்லா. இந்த நித்திய மல்லின்னா ஒரு வெள்ளை பூ இருக்கும், கீழே ஆரஞ்சு கலர்ல இருக்கும், இது மாலை நேரத்துல தான் பூக்கும். இது சிக்கன் குனியா போன்ற விஷ ஜுரங்களை தீர்க்கக்கூடிய சக்தி இது இருக்கு. அது இன்னொரு வருங்காலங்கள்ல நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இது எப்படி மூலிகையா வசியப்படுத்துது அப்படிங்கறத விஷயம். இந்த ஒண்ணும் இல்லைங்க, இதுல ஒரு வேர் எடுத்துக்கோங்க. இந்த பவழமல்லி செடியில ஒரு வேரோ அல்லது வலது பக்கம் போகின்ற வடக்கை நோக்கி போகின்ற களையை ஒரு சிறு உடைச்சுக்கோங்க. இதுல மஞ்சளை மெழுகிடுங்க, அதே நேரத்துல விபூதி பூசிடுங்க. பூசிட்டு தரையில படாம ஒரு மணக்கட்டை மேலேயோ அல்லது கையில் வைத்துக் கொண்டோ ஒரு தாயத்து வெள்ளியிலையோ அல்லது தங்கத்திலேயோ வாங்கிக்கோங்க. இத ஆண் பெண் இருவரும் செய்யலாம். அதுக்காக சொல்றேன்னா, எந்த காரியமா இருந்தாலும் ஒருவரால் நடக்க வேண்டும் என்றால், அவரை பார்க்கும் பொழுது இது கழுத்தில் இந்த அறியப்பட்டிருந்தால், ஒன்றுக்கு 2 முறை போய் அவரை சந்தித்தால் அந்த காரியத்தை அவர் செய்து கொடுத்து விடுவார் என்பதுல எந்த மாற்றம் கிடையாது. என்ன பண்ணுங்க, இதை உடைச்சி கையில வச்சுக்கிட்டு ஒரு 16 நாள், எந்த நேரத்தில் உடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை மாலை 6 to 7 செருப்பு போடாமல் அகத்தீஸ்வராய நம என்று 3 முறை சொல்லி பால் கொஞ்சம் அந்த மரத்தினுடைய அடியில் ஊற்றி இந்த கலையை உடைத்து சிறு துண்டுகளை எடுத்து வீட்டில் வைத்து 16 நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை கீழப்படாம கையில வச்சுக்கிட்டு ஊதவத்தியோ சாம்பிராணியோ போட்டு இந்த வேருனுடைய துண்டை ஓம் சர்வ பூதகரண வசி வசமானய ஸ்வாஹா, ஓம் சர்வ
பூதகரண வசி வசி வசமானய ஸ்வாஹா என்று 108 முறை சொன்னாலும் சரி, அல்லது எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் புகையை பிடித்துக் கொண்டே இந்த வேருக்கு உரு கொடுத்து 16வது நாள் 16 சுமங்கலிக்கு தானம் கொடுத்து அந்த குளிகையில் அணிந்து கழுத்தில் அணிய நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இந்த மந்திரத்தை காரிய நிமித்தமாக போகும் பொழுது யாரால் உங்களுக்கு காரியமாக வேண்டுமோ அவரை பார்த்து கொண்டு மனதிலே அந்த மந்திரம் ஓடினால் கண்டிப்பாக அந்த காரியத்தில் நான் சொன்ன அத்துணை துறைகளிலும் வெற்றி பெற முடியும். அதுதான் இது. மள்ளி எடுத்து நித்திய நிலைதன்னில் பவழ ரூபத்திலே வள வசதி கொடுக்க வசியத்தை செய்வானாம் இம்மூலிகை தன்னில் குளிகை அணிய சித்தனாம் தன்னில் தீட்சையோடு கொடுக்க பெரும் நிலை வைவானாயின் தடையகளும் வெற்றி கிடைக்கும் என்பது சித்தருடைய பாடல். ஆனா நீங்க சும்மா போட்டுக்கிட்டு மந்திரத்தை ஏடாகுடமா படிச்சுக்கிட்டு 4 நாள் படிச்சுட்டுலாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இந்த மந்திர தாயத்தை எடுத்து போட்டு வாரத்துல ஒரு நாள் மஞ்சள் தண்ணியில போட்டு நல்லா சாம்பிராணி போட்டு திரும்ப போட்டுக்கணும். எந்த தீட்டும் இல்லை. இதை அணிந்து பயனடிங்கள். இந்த செடியை பார்த்துக்கோங்க. வெள்ளை கலரா இருக்கும், ஆரஞ்சு கலர்ல காம்பு இருக்கும். இது மாலை நேரங்களில் பூக்கின்ற மல்லி. இது நிறைய பேருக்கு தெரியும். கேட்டு தெரிஞ்சு இந்த வேரை போட்டு பயனடிங்க. வணக்கம்.